ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி மாருதி க்ரோஷேட் ஆர்ட்ல. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான அல்ஃபைன் ஸ்டிச் பீனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அடல்ட் சைஸ்க்காக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து மென் விமென் 2 பேருக்குமே பண்ணிக்கலாம். கலர் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து சின்ன சைஸ்க்குமே பண்ணலாம். இது க்ரௌன் சைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியவங்களுக்கு நமக்கு வந்து இது 6 இன்ச்சஸ் இருக்கும். இதுவே சின்ன பசங்களுக்கு இல்லை ஒரு 6 வயசு 8 வயசு இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் தேவைப்படும். அப்போது இந்த டபுள் க்ரோஷேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போது இதில் 16, 32, 48, 64ன்னு பண்ணியிருக்கேன். இதே வந்து நீங்கள் சின்னதாக்கணும்னா 12, 24 அந்த மாதிரி கூட போய்க்கலாம். எந்தெந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ க்ரௌன் சைஸ் இன்ச்சஸில் வேணும் அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி க்ரோஷேட் ஹூக் சைஸையும் நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி ஒரு பீனி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் பிக் ட்விஸ்டோட வேல்யூ யான் எடுத்திருக்கேன். கலர் வந்து பட்டர் கப். ஓகேங்களா? அப்புறம் 5 mm க்ரோஷேட் ஹூக், டாப்பஸ்ட்ரி நீடில், இன்ச் டேப், கத்திரிக்கோல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு மேஜிக் சர்க்கிள் பண்ண போகிறோம். இங்கே மேஜிக் சர்க்கிள் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா செயின் 4 பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மேஜிக் ரிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் செயின் 3 பண்ண போகிறோம். 1 2 3 ஒரு டபுள் க்ரோஷேட்க்கு ஈக்குவல். இப்போது இந்த ரிங்குக்குள்ளே நம்ம 15 டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ செயின் 3யும் சேர்த்து மொத்தம் 16 டபுள் க்ரோஷேட் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது 3 போட்டிருக்கோம், 4 5 6 போட்டே வாங்க. மொத்தம் 16 முடிச்சோன்னா நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ மொத்தம் 16 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்னோடய மேஜிக் லூப்பை இந்த ரிங்கை வந்து டைட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் போட்ட செயின் 3 இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது செயின் 3 பண்ண போகிறோம். 1 2 3 இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் ஈக்குவல். இதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே போயிட்டு மறுபடியும் இன்னொரு டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஒவ்வொருதுலேயும் போயிட்டு 2 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு செயின்லேயும் போயிட்டு 2 டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். அப்போது நம்மளுடைய 2வது ரோவோட இறுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 32 டபுள் க்ரோஷேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? போட்டே வாங்க, நம்ம கடைசி முடிய போகிறப்போ சந்திக்கலாம். இப்போ நான் 2வது ரவுண்டோட இறுதியில் இருக்கேன். மொத்தம் 32 டபுள் க்ரோஷேட் இருக்குது. இப்போது முன்னாடி ரவுண்டு மாதிரியே நம்ம செயின் 3 பண்ண இடத்துல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3 மறுபடியும் அதே இடத்துல போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷேட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்ததில் போயிட்டு ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷேட். இப்போ நம்ம மாற்றி மாற்றி அதான் பண்ண போகிறோம். அதாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு இதில் ஒரு டபுள் க்ரோஷேட், அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? 2 1 2 1 அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அப்போது நமக்கு 3வது ரவுண்டோட முடிவில் கடைசி இதில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட்டோட நமக்கு முடிப்போம். ஓகேங்களா? மொத்தம் 48 டபுள் க்ரோஷேட் வரணும். ஓகேங்களா? நான் உங்களை இறுதியில் மீட் பண்ணுறேன். இப்போ 3வது ரவுண்டில் கடைசி முடிக்கிறப்போ ஒரே ஒரு டபுள் க்ரோஷேட்டோட நமக்கு முடிச்சிருப்போம். இப்போது செயின் 3ல் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 3 இப்போ இதிலே போயிட்டு மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? அப்போது 2 டபுள் க்ரோஷேட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு டபுள் க்ரோஷேட். நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பீனி தொப்பி பண்ணியிருப்போ இந்த சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு தடவை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் போவோம். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷேட், அதுக்கடுத்து ஒரு டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு டபுள் க்ரோஷேட், அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? அப்போது சீக்வன்ஸ் என்னென்னா 2 1 1 2 1 1 2 1 1 இதே போட்டு வாங்க. இப்போ கடைசி முடிக்கிறப்பையும் உங்களுக்கு 1ஓட தான் முடிச்சிருப்போங்க. ஓகேங்களா? நான் உங்களை இறுதியில் மீட் பண்ணுறேன். இப்போ 4வது ரவுண்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 64 டபுள் க்ரோஷேட் இருக்கும். முடிக்கிறப்போ டபுள் க்ரோஷேட் 1 1 அப்படின்ட்டு முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போது செயின் 3ல் போயிட்டு எப்பயும் போல் ஸ்லிப் நாட் பண்ண போகிறோம்.
இனிமேல் நம்ம எந்த இன்க்ரீஸும் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? அடுத்தடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறப்போ செயின் 2, அடுத்ததில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கடுத்ததுலேயும் சிங்கிள் க்ரோஷேட். ஆக்சுவலாக இந்த ரவுண்டு முழுக்குமே அப்போது நம்ம சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ரவுண்டோட இறுதிலையும் உங்களுக்கு 64 சிங்கிள் க்ரோஷேட் தான் இருக்கணும். பண்ணிட்டே வாங்க, ரவுண்டோட இறுதியில் மீட் பண்ணுறேன். இப்போ 5வது ரவுண்டோட இறுதியில் இருக்கும். ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சாச்சு. நம்ம செயின் 2 ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்போது அந்த டாப்பில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போது செயின் 3 பண்ண போகிறோம். 1 2 3. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு இங்கே இருக்குது இல்லையா, நமக்கு இங்கே இருக்குது, இதுக்கு கீழே, இதுக்கு நேர் கீழே இது இருக்குது. அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இது 2. இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு மேலே ஒரு ஸ்டிச் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேட். இப்போது இதுக்கு கீழே இங்கே ஒன்று இருக்கும், இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். இப்போ இது என்னென்னா, நம்ம ஒன்றை ஸ்கிப் பண்ணி ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது இதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு ஸ்டிச் இருக்கும், அதை பண்ணாமல் அதுக்கு அடுத்ததில் போயிட்டு டபுள் க்ரோஷேட். அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச் இருக்கும், அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? இப்போது இந்த ரவுண்டு முழுக்கவுமே நமக்கு ஒரு டபுள் க்ரோஷேட், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்ததில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷேட், எங்கே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். இப்போது இதுக்கு அடுத்ததில் போயிட்டு டபுள் க்ரோஷேட், இதை விட்டுட்டு இதுக்கு அடுத்ததில் போயிட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? இப்படியே பண்ணிட்டே வாங்க, நான் உங்களை இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். 6வது ரோட முடிவில் இருக்கோம். முடிக்கிறப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேயோட முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து செயின் 3 பண்ணுவோம் இல்லையா, டாப் செயின் 3, அங்கே போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இப்போது செயின் 2 பண்ண போகிறோம். அடுத்ததில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்ததுலேயும் சிங்கிள் க்ரோஷேட். ஆக்சுவலாக இந்த ரோ முழுக்க நம்ம சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களை இந்த ரோவோட கடைசியில் மீட் பண்ணுறேன். இப்போது 7வது ரவுண்டோட முடிவில் இருக்கும். ஒவ்வொருலேயும் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ செயின் 2 இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரவுண்டில் மறுபடியும் இப்போது செயின் 3, 1 2 3. ஓகேங்களா? இப்போது அடுத்து நமக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் இருக்கா, ஸோ அதனால் அதுக்கு மேலேயும் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேட். இப்போது செயின் 3 பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் இல்லாத ஒரு டபுள் க்ரோஷேட் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் இருக்கு இல்லையா, இப்போது அங்கே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷேட். இப்போ இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் இருக்கோ அங்கே மேலெல்லாம் டபுள் க்ரோஷேட் வரும். இப்போது இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்க்கும் இதுக்கும் நடுவில் ஒரு போஸ்ட்டு காலியாக இருக்கா, எதுவுமே பண்ணாமல், இப்போ நம்ம அங்கே போயிட்டு தான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததில் டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்ததில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட், அடுத்ததில் டபுள் க்ரோஷேட், அடுத்த வெறும் டபுள் க்ரோஷேட்டில் போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். ஓகேங்களா? இந்த ரோ ஃபுல்லாமே எப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேட், இந்த போஸ்ட் எடுத்து ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட். இப்படியே பண்ணிட்டே வாங்க, நான் உங்களை இந்த ரவுண்டோட இறுதியில் மீட் பண்ணுறேன். இப்போது 8வது ரோவோட முடிவில் இருக்கும். கடைசி நம்ம ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேயோட இந்த ரவுண்டை முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் 3ல டாப் 3 இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ 9வது ரோவுக்கு நம்ம செயின் 2 பண்ண போகிறோம். அடுத்ததில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷேட். ஓகேங்களா? அப்போது இந்த 9வது ரோ ஃபுல்லாமே வந்து நமக்கு சிங்கிள் க்ரோஷேட் தான்.
இப்போது நம்மளோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இன்க்ரீஸும் பண்ண போகிறது இல்லைன்றனால, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 7வது ரவுண்டும் 8வது ரவுண்டு அதை தான் நம்ம மறுபடியும் திருப்பி பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த ரவுண்டில் செயின் 3 பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு, அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் போஸ்ட்க்கு இருக்கிறதுக்கு மேலே நமக்கு ஒரு டபுள் க்ரோஷேட் வரணும். ஃப்ரண்ட் போஸ்ட் இல்லாமல் நார்மல் டபுள் க்ரோஷேட் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட்க்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரியே தான் வந்து நம்ம அடுத்த ரோ பண்ண போகிறோம். இப்போ இது சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ரோ அப்படி தான். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட் வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து திருப்பி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது மொத்தம் 4 இன்ச்சு தான் வந்துருக்கு. இப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 இன்ச்சு வர்ற வரைக்கும் இதை நான் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ரோஸ் தேவைப்படுமோ அவ்வளோ ரோஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி என்னுடைய தேவையான அளவு அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த 7வது ரோவையும் 8வது ரோவையும் மாற்றி திருப்பி பண்ண போகிறேன். ஓகேங்களா, நான் இன்னும் எவ்வளோ ரோஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 22 ரோ முடிச்சிருக்கேன். இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் மொத்தம் 22 ரோ முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நான் அந்த 7வது 8வது ரோவில் இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு அந்த அல்பைன் ஸ்டிச், அதாவது இந்த பீட் ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லா விசிபிளாகவே அழகாகவே இருக்குது இல்லைங்களா. இதுக்கப்புறம் வந்து இது மொத்தம் இப்போ எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7.5 இதுதான் என்னுடைய மிடில். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 7.5 இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்டர் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும்னு எனக்கு இருந்தது. என்னென்னா, இப்போது நீங்கள் இது மாற்றி பண்ணுவீங்க இல்லையா, அப்போது வந்து என்ன ஆகும்னா, இப்போ நான் பண்ண கடைசி ரோ பார்த்தீங்கன்னா செயின் 3 பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கேன், அடுத்து மேலே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது நீங்கள் ஒரு ரோவில் வந்து செயின் 3 பண்ணிவிட்டு அடுத்ததுமே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணுவீங்க. இன்னொரு ரோவில் என்ன ஆகும்னா செயின் 3 பண்ணிவிட்டு பக்கத்தில் டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செயின் 3 பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கேன், அடுத்து டபுள் க்ரோஷேட். இப்போ நான் அடுத்த ரவுண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு அடுத்து நான் செயின் 3 பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் இருக்குது. அப்போ செயின் 3 பண்ணிவிட்டு மறுபடியும் நான் டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு இங்கே தான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணுவேன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியே இருக்கும், இந்த கீழே இருக்க மாதிரி. அப்போ என்ன பண்ணுவோன்னா செயின் 3 பண்ணிவிட்டு உடனே வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் எடுத்துருவோம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ண அந்த இது வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது 23வது ரோவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் க்ரோஷே வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் சிங்கிள் க்ரோஷேவும் பண்ணிக்கலாம், டபுள் க்ரோஷேட் வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது இந்த சைஸை விட கொஞ்சம் கம்மியாகணும். அதாவது இப்போ இது வந்து எனக்கு காதுக்கு பக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ சில பேருக்கு வந்து பீனி வந்து காது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும்பாங்க. அப்போ வந்து நம்ம இந்த ரவுண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது சிங்கிள் க்ரோஷேட்டில் நம்ம அங்கங்கே சிங்கிள் க்ரோஷேட் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் 2 பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், 2 3, இப்போ இதையும் சேர்த்திங்கன்னா 4. இப்போ நம்ம ஒவ்வொரு 5வதுலேயுமே வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்ததில் சிங்கிள் க்ரோஷேட் 1 2 3 4. இப்போ 5வதுக்காக உள்ளே போகிறோம், வெளியே வர்றோம், நூல் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம், வெளியே வந்துட்டு இந்த 3ஐயும் சேர்த்து க்ளோஸ் பண்ண. இப்படியே ஒவ்வொரு 5 ரோக்கும் ஒவ்வொரு 5 செயினுக்கு ஒரு தடவை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்படியே பண்ணிட்டே வாங்க, ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ நான் 23வது ரவுண்டோட கடைசியில் இருக்கேன். கடைசி பார்த்தீங்கன்னா எனக்கு 4 சிங்கிள் க்ரோஷேவோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போது அதுக்கப்புறம் நம்ம செயின் 2 பண்ணிடணும் இல்லையா, அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது நம்ம ஒரு ரவுண்டு வந்து குறைச்சாச்சு, இனிமேல் குறைக்க தேவையில்லை. ஓகேங்களா, அப்போது இதவே பேஸாக வச்சு நான் இன்னும் ஒரு 4 ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறேன். அப்போது மொத்தமாக வந்து 5 ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேட் டு த டோட்டல். ஓகேங்களா, இப்போது அதே தான் ஒவ்வொருத்துலேயும் போயிட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் எண்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்புறம் மறுபடியும் செயின் 2 பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட். ஓகேங்களா, பண்ணிட்டே வாங்க. நான் மொத்தம் 4 சிங்கிள் க்ரோஷே ரவுண்டை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷே 5th ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது முடிச்சுட்டு
செயின் 2ல் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. ஒரு செயின் 1 பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த நூலையும் இந்த சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பண்ண மேஜிக் சர்க்கிள் நூலையும் மறைக்க வேண்டியது இருக்குது. நான் மறைச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நான் நூலெல்லாம் மறைச்சிட்டேன். இப்போ கடைசியாக நம்மளுடைய ஹேட் பீனி வந்து 8 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி அடல்ட் சைஸுடைய ஹேட்டு. நீங்கள் இதை வந்து எந்த சைஸ்க்குமே ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இருக்க மெசேஜ்லேயும் நீங்கள் கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம், இல்லை மெயில் பண்ணியும் கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அல்ஃபைன் ஸ்டிச் பீனி பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.